கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வேதப்பாட வகுப்பிலே 1 மற்றும் 2 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த புத்தகத்துக்கு ராஜாக்களின் புத்தகம் என்கிறதான பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எபிரேயத்தில் மெலாக்கிம் என்கிறதான ஒரு பெயர். மெலாக்கிம் என்றால் கிங்ஸ், ராஜாக்கள் என்று பொருள். இந்த 2 புத்தகங்களும் எபிரேய வேதாகமத்தில் ஒரே புத்தகமாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் கிமு 150 எபிரேய வேதாகமும் கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட போது இந்த ஒரே புத்தகத்தை 2 தனித்தனி புத்தகமாக பிரித்து 1 புத்தகத்துக்கு 1 ராஜாக்களின் புத்தகம் என்றும் 2 புத்தகத்துக்கு 2 ராஜாக்களின் புத்தகம் என்றும் பெயரிடப்பட்டன. இந்த 2 புத்தகங்களிலே கூறப்பட்டுள்ள சரித்திர சம்பவங்கள் கிமு 970 586 வரை உள்ள சுமார் 4 நூற்றாண்டுகளின் சரித்திர சம்பவங்களை கூறுகிறது. 4 நூற்றாண்டுகள் என்று சொல்லும் பொழுது 400 ஆண்டு கால வரலாற்று சம்பவங்களை கூறுகிற புத்தகங்கள் தான் இந்த 1 மற்றும் 2 ராஜாக்களின் புத்தகம். இனி இந்த புத்தகங்களுடைய புள்ளி விவரங்களை கூறுகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 22 அதிகாரங்கள், 816 வசனங்கள், 66 கேள்விகள், 92 கட்டளைகள், 73 எச்சரிக்கைகள், 6 வாக்குத்தத்தங்கள் காணப்படுகின்றன. 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 25 அதிகாரங்கள், 719 வசனங்கள், 118 கேள்விகள், 65 எச்சரிக்கைகள், 118 கட்டளைகள், 20 தேவனிடமிருந்து சிறப்பு செய்திகள் காணப்படுகின்றன. அன்பானவர்களே, 2 காரியங்களை நாம் புரிந்து கொண்டால் இந்த 2 புத்தகங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை மேலோட்டமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஒன்றாவது சாலமோனின் ராஜ்யபாரம். சாலமோனின் ராஜ்யபாரம். 2வது பிளவுபட்ட இஸ்ரவேல் ராஜ்யமும் ஆட்சி செய்த ராஜாக்களும். இந்த 2 காரியங்களை குறித்ததான ஒரு புரிதல் நமக்கு உண்டானால் இந்த 2 புத்தகங்களில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்ததான ஓரளவுக்கு காரியங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது சாலமோனுடைய அந்த ராஜ்யபாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். தாவீது ராஜாவுக்கு பிறகு ஆண்டவர் சாலமோனை ஆட்சி செய்வதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக தெரிந்து கொண்டார். சாலமோன் சிறு ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும், எப்படி ஆட்சி செய்யணும் என்கிறதான ஒரு அறிவு, ஒரு ஞானம் அவனுக்கு இல்லாதிருந்தது. 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். தேவன் சாலமோன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படிக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல
ஞானமுள்ள இருதயம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சாலமோன் கேட்டதையும் கொடுத்தாரு. அவன் கேட்காட்ட வேறொரு சம்பவத்தை அவனுக்கு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்க, உன் வார்த்தைகளின் படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது சாலமோன் என்ன கேட்கிறாரு? ஞானமுள்ள இருதயத்தை கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை மட்டும் கொடுக்காம உணர்வுள்ள இருதயத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதாவது ஞானமுள்ள இருதயம் என்பதற்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் என்று சொல்லுவார்கள். ஆனால் உணர்வுள்ள இருதயம் என்றால் வைஸ் ஹார்ட் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் சாலமோனுக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் சேர்த்து கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்போ சாலமோனுடைய வாழ்க்கைய, சாலமோனுடைய ராஜ்ய பாரத்தைய 2 பிரிவாக நம்ம பிரிக்கலாம். 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, சாலமோனுக்குள் உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது அவன் செய்த செயல்கள் அல்லது நடக்கைகள். 2வது, உணர்வுள்ள இருதயத்தை சாலமோன் இழந்து போன பிறகு அவனுடைய செயல்பாடுகள். அப்போ சாலமோனுடைய அந்த வாழ்க்கையை, சாலமோனுடைய இந்த ராஜ்ய பாரத்தை நாம் 2ஆக, இந்த உணர்வுள்ள அந்த இருதயத்தை வைத்து நாம் 2 பிரிவாக பிரித்து எளிதாக படிக்க முடிகிறது. இப்போ ஒன்று, சாலமோனுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது, அதாவது ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தையும் கொடுக்கிறாரு, ஞானத்தோடு கூட உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுக்கிறாரு. அப்போ ஞானம் என்பது ஒரு வரம், உணர்வுள்ள இருதயம் என்பது அந்த வரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வு. இப்போ சாலமோனுக்கு இந்த ஞானத்தை செய்வதற்கான அவன் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தணும் என்பதற்கு ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, ஒன்று, சாலமோன் loved God much. உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது சாலமோன் தேவனை அதிகமாக நேசித்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாலமோனுக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது அவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் அவன் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக, சாலமோனுக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29வது வசனம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில், இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த சாலமோனுக்கு தேவையான அவசியமான மிகுதியான
ஞானத்தையும் புத்தியையும் மனோவிருத்தியும் கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார்? ஆண்டவர் அவனுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கும் பொழுது அந்த உணர்வுள்ள இருதயத்தை வைத்து அவன் உணர்வோடு செயல்படுவான், அவன் உணர்வோடு நடப்பான், அவன் உணர்வோடு நியாய விசாரிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்தது மூணாவதாக 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உணர்வுள்ள இருதயம் சாலமோனுக்குள் இருக்கும் பொழுது தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை வைத்து அவன் தேவனுக்காக ஆலயத்தை கட்டி முடித்ததை பார்க்க முடிகிறது. அதாவது ஆலயத்தின் மேல ஒரு கரிசனை, ஆலயத்தின் மேல ஒரு பாரம், ஆலயம் கட்டப்பட வேண்டும், தேவ ஜனங்கள் ஆலயத்தில் வந்து அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வுள்ள இருதயம் இந்த சாலமோனுக்குள்ளாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்தபடியாக 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 2வது வசனம், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிறைப்பிற்று என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 2வது வசனத்துல கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப பாருங்க, உணர்வுள்ள இருதயம் சாலமோனுக்கு இருக்கும் பொழுது அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் ஜெபம் பண்ணும் பொழுதே வானம் திறக்கப்படுகிறது, வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது, தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்புகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ உணர்வுள்ள இருதயம் சாலமோனுக்குள் இருக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும், தேவ பிரசன்னத்தை நாட வேண்டும், தேவ மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வு அவனுக்குள்ளாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்தபடியாக 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்சோபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனங்களை அவன் சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறான். எப்பொழுது? இந்த உணர்வுள்ள இருதயம் அவனுக்குள் இருக்கும் பொழுது. 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 22வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? இவனுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது. இனி சாலமோனின் வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதி அல்லது சாலமோனின் ராஜ்யபாரத்தினுடைய அடுத்த கட்டம் எப்படிப்பட்ட கட்டம் அப்படின்னு சொன்னா, சாலமோனுக்கு தேவன் கொடுத்த உணர்வுள்ள இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாலமோன் இழக்குகிறான். அப்போ உணர்வுள்ள இருதயம் இழக்கப்படுகிறது. அந்த வரம், அந்த ஞானம் அவனுக்குள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த உணர்வுள்ள இருதயத்தை
அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கும் பொழுது ஞானத்தை, அதாவது தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை அவன் மிஸ்யூஸ் பண்றத நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. இப்போ நான் ஒரு சில உதாரணங்கள் உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 38வது வசனத்துல ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு 7 வருடங்கள் ஆனது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ உணர்வுள்ள இருதயம் அவனுக்குள் இருக்கும் பொழுது 7 வருஷத்துக்குள்ள அவன் ஆலயத்தை கட்டி முடித்திருக்கிறான். 7 வருஷங்கள். ஆனா அதுக்கப்புறம் இவனுக்குள்ளாக இருந்த அந்த உணர்வுள்ள அந்த இருதயத்தை இழக்க ஆரம்பிக்கும் பொழுது இவனுக்கும் ஆலயத்துக்கும், இவன் ஆலயத்துக்காக செய்கிற எந்த விதமான ஒரு காரியத்தையும், செய்த எந்த விதமான ஒரு காரியத்தையும் வேதத்தில் பார்க்க முடியல. உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது இவன் ஆலயத்தை தேவனுக்காக கட்டினான், ஆலயத்திலே சென்றான், ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணினான், தேவனிடத்தில் அன்பாயிருந்தான். ஆனால் இவன் அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, இவனுக்காக அரண்மனையை கட்டுவதற்காக 13 வருடங்களை எடுத்திருக்கிறான். 13 வருடங்கள் செலவழித்து இவனுக்காக அரண்மனை கட்டி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப இவனுடைய ஃபுல் போக்கஸ் எதன் மேல அப்படின்னு சொன்னா, அரண்மனை கட்டுகிறதுல 13 வருஷத்தை அவன் அரண்மனை கட்டுகிறதுல செலவழிச்சான். முழு கவனம் அரண்மனை அரண்மனை அரண்மனை. இப்போ தேவாலயத்தின் மேல ஒரு கரிசனை, தேவாலயத்தின் மேல ஒரு பற்று, தேவாலயத்துக்கு போகணும் என்கிறதான ஒரு எண்ணம், ஒரு உணர்வு இவனுக்குள்ள இல்லாம போகிறதை பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவன் அடுத்தது என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, பார்வோனின் குமாரத்திக்கு ஒரு மாளிகையை கட்டுறான். பாருங்க, பார்வோனின் குமாரத்திக்கு மாளிகை கட்டுறான். முதலாவது அவனுக்கு அரண்மனை கட்டுறான், அதுக்கப்புறம் பார்வோனின் குமாரத்திக்கு மாளிகைகளை கட்டுறத பார்க்க முடிகிறது. பாருங்க, தேவனுக்காக செயல்பட்டு கொண்டிருந்த சாலமோன் இப்பொழுது தனக்காகவும் அந்நிய ஜாதியில் உள்ள ஸ்திரீகளுக்காகவும் இவன் செயல்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்ததாக சாலமோன் அந்த உணர்வுள்ள இருதயத்தை இழக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது? அந்த வரம் இருக்கு, அந்த ஞானம் இருக்கு, அதை வச்சு இவன் என்ன செய்யறான் பாருங்க. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான், அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு சிறிய கேள்வி என்ன அப்படின்னா, இவன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும் பொழுது எப்படி கேட்டான்? என்ன சொல்லி கேட்டான்? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கணும், சரியாக நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை மட்டும் தாரும் அப்படின்னு அவன் கேட்டான். ஆனா அந்த ஞானத்தை வச்சு, தேவன் கொடுத்த ஞானத்தை வச்சு இப்ப இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, விடுகதைகளுக்கு பதில் அளிச்சுட்டே இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஞானத்தை வச்சு நியாயம் விசாரிக்க வேண்டியவன், தேவன் கொடுத்த ஞானத்தை வச்சு தேவ ஜனங்களை வழிநடத்த வேண்டியவன், தேவ ஜனங்களை தேவனுக்கு நேராக வழிநடத்த வேண்டியவன், தேவ ஜனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்த வேண்டிய இந்த சாலமோன் இப்பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தை வச்சு பல விடுகதைகளுக்கு அவன் பதில் அளிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதாவது ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை
அவன் மிஸ்யூஸ் பண்றதை பார்க்க முடிகிறது. அதாவது அவனுடைய உணர்வுள்ள இருதயத்தை அவன் இழக்கும் பொழுது அவனுடைய அந்த ஞானத்தை வைத்து அவன் பலவிதமான காரியத்தை, தன்னுடைய சுயநலத்தை, சுய திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு அவன் அவ்வாறு செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்தபடியாக சாலமோன் அந்த உணர்வுள்ள இருதயத்தை இழந்த பிறகு என்ன நடந்தது? 2 நாளாகவும் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இப்போ சாலமோன் எல்லாம் மரிச்சு போகிறான். மரிச்சு போன பிறகு ரெகேபயாம் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ரெகேபயாம்கிட்ட வராங்க. வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். பார்த்தீர்களா? அவனுக்குள்ளாக உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது தேவன் கொடுத்த ஞானத்தை கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சுகமாய் தங்க பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எப்பொழுது அவன் உணர்வுள்ள இருதயத்தை இழந்து போனானோ, அவன் அந்த ஞானத்தை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி பாரமான நுகத்தை அந்த ஜனங்கள் மேலே வைக்கிறதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்தபடியாக 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை நான் படிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோபாவியரும், அமோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். பாருங்க, உணர்வுள்ள இருதயம் அவனுக்குள் இருக்கும் பொழுது அவன் ஆசை எல்லாம் தேவனிடத்தில் இருந்தது, அவனுடைய அன்பெல்லாம் தேவன் மேல் இருந்தது. ஆனால் உணர்வுள்ள இருதயத்தை அவன் இழந்து போன பிறகு பார்வோனின் குமாரத்தியை மட்டுமல்லாமல் அநேக ஜாதிகளுடைய அந்த ஸ்திரீகள் மேல ஆசை வைக்கிறதை பார்க்க முடிகிறது. 2வது வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, எப்பொழுது இந்த உணர்வுள்ள இருதயத்தை அவன் இழந்து போனானோ அவனுடைய இருதயம் அந்நிய ஸ்திரீகள் மேல் சாயப்பட்டதை பார்க்க முடிகிறது. 3வது வசனம் சொல்லுது, அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுகி போக பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உணர்வுள்ள இருதயத்தை அவன் இழந்த பிறகு அவனுடைய இருதயம் வழுகி போக பண்ணப்பட்டதை பார்க்க முடிகிறது. 4வது வசனத்துல சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாயிருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தரோடு அவனுடைய இருதயம் உத்தமமாயிருக்கவில்லை. அதாவது உணர்வுள்ள இருதயத்தை அவன் இழந்த போது அந்த இருதயத்தின் உத்தம தன்மை அவனை விட்டு இழந்து போனதை பார்க்க முடிகிறது.
5வது வசனத்துல சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 7வது வசனத்துல அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோபாவியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மௌலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதாவது உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது இவன் தேவனை தேடினான், ஆலயத்தை தேடினான், தேவ பிரசன்னத்தை தேடினான். அவனுக்கு எல்லாமே தேவனாக தான் இருந்தார். அவனுடைய அன்பு எல்லாமே தேவனிடத்தில் தான் இருந்தது. ஆனால் எப்பொழுது அவன் உணர்வுள்ள இருதயத்தை இழந்து தேவன் கொடுத்த அந்த வரமாகிய ஞானத்தை மட்டும் அவன் பயன்படுத்த ஆரம்பித்தானோ, பாருங்க, அந்த ஸ்திரீகள் தங்கள் தேவர்களை வழிபட செய்து தங்கள் தேவர்களுக்காக கோயில்களையும் நடைமேடைகளையும் மற்றும் அவர்களுடைய தேவர்களை சேவிக்கவும் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்போ இவன் தேவனை விட்டு வழி விலகி போயிட்டான். இப்போ 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு காரியம் நடக்குது பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விசை தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி என்ன சொல்றார் அப்படின்னா, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய தேவனுடைய அன்பை பாருங்க. தேவன் மறுபடியும் 2 விசை சாலமோனுக்கு தரிசனமாகிறாரு. நீ அந்த அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம், நீ திரும்பி வா என்று சொன்ன பிறகும் அவனால அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயத்தில் உணர்வு இல்லை. அவன் அந்த உணர்வுள்ள இருதயத்தை இழந்து போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்பானவர்களே, வரங்கள் மட்டும் போதாது, அந்த வரங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதற்காக உணர்வுள்ள இருதயத்தை நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் உணர்வுள்ள இருதயத்தை இழந்து போனனாலதான் இந்த சாலமோனை போல தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய தரிசனத்தை விட்டு வழி விலகி போய்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்போ ஆண்டவர் சாலமோன் மேல கோபம் அடைஞ்சு என்ன சொல்றார் தெரியுமா? ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ ஒன்று இந்த 2 புத்தகங்களை படிப்பதற்காக சாலமோனின் ஆட்சி, சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை குறித்து நாம் படிக்க வேண்டும். சாலமோனுடைய வாழ்க்கை, சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை 2 பகுதியாக, 2 கட்டமாக நாம் படிக்கலாம். ஒன்று, உணர்வுள்ள இருதயம் அவனுக்குள் இருக்கும் பொழுது அவன் செய்தவைகள். 2வது, உணர்வுள்ள இருதயத்தை இழந்த பிறகு அவன் செய்தவைகள். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ராஜ்யபாரத்தை நான் பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொன்னபடியே
சாலமோனின் காலத்துக்கு பிறகு ஒருங்கிணைத்திருந்த ஒரே ராஜ்யமாக இருந்த இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிளவுபடுகிறதை பார்க்கப்படுகிறது. ஒன்று தெற்கு ராஜ்யம், இரண்டாவது வடக்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யம் யூதா ராஜ்யம் என்றும் வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த தெற்கு ராஜ்யத்தில் இரண்டு கோத்திரங்கள் 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 22 24 வரை உள்ள வசனங்கள் அவைகளில் பார்க்க முடிகிறது. இந்த வடக்கு ராஜ்யத்தில் மீதமுள்ள 10 கோத்திரங்கள், அதாவது யூதா பென்யமீன் 2 கோத்திரத்தை தவிர மீதமுள்ள 10 கோத்திரங்களும் வடக்கு ராஜ்யம், அதாவது இஸ்ரவேல் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த தெற்கு ராஜ்யத்தினுடைய, அதாவது யூத ராஜ்யத்தினுடைய ராஜா யார் அப்படின்னு சொன்னா இந்த சாலமோனுடைய குமாரன். அவனுடைய பெயர் ரெகொபெயாம். அப்ப ஆண்டவர் இந்த ரெகொபெயாமுக்கு 2 கோத்திரத்தை கொடுக்கிறார். அதான் யூதா மற்றும் பென்யமீன் கோத்திரம். இப்ப இவன் இந்த 2 கோத்திரத்தை ஆட்சி செய்கிறான். ஆனால் வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ராஜ்யத்தில் அடங்குகிற 10 கோத்திரத்தை ஆண்டவர் எடுத்து இந்த சாலமோனுடைய வேலைக்காரனாகிய ஊழியக்காரனாகிய யெரொபெயாம் என்கிறதான ஒருவனுக்கு கொடுத்து அவனை ராஜ்யபாரம் செய்ய வைக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 6 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடிகிறது. இப்ப நான் உங்களிடத்துல வடக்கு ராஜ்யமாகிய, அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்தில் அரசாட்சி செஞ்ச, ராஜ்யபாரம் செஞ்ச அந்த ராஜாக்களுடைய அந்த பெயர்களை உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். 1 சாலமோனின் ஊழியக்காரனாகிய யெரொபெயாம். இவனை முதலாம் யெரொபெயாம் என்றும் அழைப்பார்கள். ஏனென்று சொன்னால் பின் நாட்களில் இதே பெயருடைய வேறொரு ராஜாவும் எழும்புகிறார். அப்ப 1வது யெரொபெயாம், இவன் இஸ்ரவேல் ராஜ்யத்தை 22 வருடங்கள் ஆட்சி செய்கிறான். 2வது நாதாப், இவன் 2 வருடம் ஆட்சி செய்கிறான். 3வது பாசா, இவன் 24 வருடம் ஆட்சி செய்கிறான். 4வது ஏலா, இவன் 2 வருடம் ஆட்சி செய்கிறான். 5வது சிம்ரி, இவன் 7 நாட்கள் மட்டும் ஆட்சி செய்கிறான். 6வது உம்ரி, இவன் 12 வருடங்கள் ஆட்சி செய்கிறான். 7வது ஆகாப், இவன் 22 வருடங்கள் ஆட்சி செய்கிறான். 8வது அகசியா, இவன் 2 வருடங்கள் ஆட்சி செய்கிறான். 9வது யோராம், இவன் 12 வருடம் ஆட்சி செய்கிறான். 10வது யெகூ, இவன் 28 வருடம் ஆட்சி செய்கிறான். 11வது யோவகாஸ், இவன் 17 வருடம் ஆட்சி செய்கிறான். 12வது யோவாஸ், இவன் 16 வருடம் ஆட்சி செய்கிறான். 13வது 2ஆம் யெரொபெயாம், இவன் 41 வருடம் ஆட்சி செய்கிறான். 14வது சகரியா, இவன் 6 மாதம் ஆட்சி செய்கிறான். 15வது சல்லூம், இவன் 1 மாதம் ஆட்சி செய்கிறான். 16வது மெனஹேம், இவன் 10 வருடம் ஆட்சி செய்கிறான். 17வது பெக்கியா, இவன் 2 வருடம் ஆட்சி செய்கிறான். 18வது பெக்கா, இவன் 20 வருடம் ஆட்சி செய்கிறான். 19வது ஒசேயா, இவன் 9 வருடம் ஆட்சி செய்கிறான். இப்போ சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு இந்த
ஒன்றாக இருந்த இஸ்ரவேல் ராஜ்யம் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த வடக்கு ராஜ்யத்தை சுமார் கிட்டத்தட்ட ஒரு 19 ராஜாக்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. 1ஆம் யெரொபெயாம் தொடங்கி ஓசேயா ராஜா வரைக்கும் 19 ராஜாக்கள் ஆட்சி செய்ததை பார்க்க முடிகிறது. இந்த ஓசேயா ஆட்சி செய்த காலகட்டத்தில் இந்த வடக்கு ராஜ்யத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. அது 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 30, 17வது அதிகாரம் 1 41 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நடக்குது தெரியுமா? பிசி 722 கிறிஸ்துவுக்கு முன் 722 அசிரியா ராணுவம் இந்த வடக்கு ராஜ்யத்துக்கு எதிராக, இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு எதிராக படையெடுத்து வருகிறது. படையெடுத்து வந்து இந்த 10 கோத்திரங்கள் அடங்கிய வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ராஜ்யத்தை சிறைப்பிடித்து கொண்டு அவனுடைய நாட்டுக்கு போகிறதை பார்க்க முடிகிறது. இதோட வடக்கு ராஜ்யத்தினுடைய அந்த ராஜ்ய பாரம் முடிந்து போனதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. இனி அடுத்து 2 கோத்திரம் தான் மிச்சம் இருக்கு பாருங்க. யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும். இது தெற்கு ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தெற்கு ராஜ்யத்துக்கு, இந்த யூத ராஜ்யத்துக்கு எருசலேம் தலைநகரமாக இருந்தது. இந்த வடக்கு ராஜ்யத்துக்கு சமரியா தலைநகரமாக இருந்தது. இனி இந்த யூதா ராஜ்யத்தில் ஆட்சி செய்த அந்த ராஜாக்களை நான் உங்கள் முன்பாக அவங்களுடைய பெயரை நான் குறிப்பிட விருப்பப்படுகிறேன். 1வது ரெகொபெயாம். இந்த ரெகொபெயாம் யார்? சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம். இவன் 17 வருடம் ஆட்சி செய்கிறான். 2வதாக அபியாம் 3 வருடம் ஆட்சி செய்கிறான். 3வதாக ஆசா 41 வருடம் ஆட்சி செய்கிறான். 4வதாக யோசபாத் 25 வருடம் ஆட்சி செய்கிறான். 5வதாக யோராம் 8 வருடம் ஆட்சி செய்கிறான். 6வதாக அகசியா 1 வருடம் ஆட்சி செய்கிறான். 7வதாக அத்தாலியாள் 7 வருடம் ஆட்சி செய்கிறார்கள். 8வதாக யோவாஸ் 49 வருடம் ஆட்சி செய்கிறான். 9வதாக அமத்சியா 29 வருடம் ஆட்சி செய்கிறான். 10வதாக அசரியா 52 வருடம் ஆட்சி செய்கிறான். 11 யோதாம் 16 வருடம் ஆட்சி செய்கிறான். 12 ஆகாஸ் 16 வருடம் ஆட்சி செய்கிறான். 13 எசேக்கியா 29 வருடம் ஆட்சி செய்கிறான். 14 மனாசே 55 வருடம் ஆட்சி செய்கிறான். 15 ஆமோன் 2 வருடம் ஆட்சி செய்கிறான். 16 யோசியா 31 வருடம் ஆட்சி செய்கிறான். 17 யோவகாஸ் 3 மாதம் ஆட்சி செய்கிறான். 18 யோயாக்கீம் 11 வருடம் ஆட்சி செய்கிறான். 19 யோயாக்கீம் 3 மாதம் ஆட்சி செய்கிறான். 20வதாக சிதேக்கியா 11 வருடம் ஆட்சி செய்கிறதை நாம் சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. யூதாவை ஆட்சி செஞ்ச கடைசி 3 ராஜாக்கள் மிக மிக முக்கியமானவர்கள். ஏன் என்று சொன்னால், கடைசி 3 ராஜாக்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் பாபிலோன் நாட்டு அரசனாகிய நேபுகாத்நேச்சர் படையெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. நேபுகாத்நேச்சர் இந்த யூதயா ராஜ்யத்துக்கு எதிராக 3 முறை படையெடுக்கிறான். 1வது யோயாக்கீம் என்கிறதான, அதாவது 18வது ராஜா யோயாக்கீம் அவனுடைய காலகட்டத்தில் படையெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இதை 2 ராஜாக்களின் புத்தகம் 24வது அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. இந்த ராஜா யோயாக்கீம் ஆட்சி செய்த காலகட்டத்தில் நேபுகாத்நேச்சர் யோயாக்கீமை பிடிச்சு
அவனுடைய 2 கரங்களையும் விலங்குகளை போட்டு இவனை சிறைபிடித்து கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. கூடவே ராஜ குலத்தை சார்ந்த இளைஞர்களை எல்லாம், வாலிபர்கள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். நாம் தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே யோயாக்கீம் என்கிறதான ஒரு பெயர் வரும் பாருங்க. இந்த யோயாக்கீனுடைய காலகட்டத்தில் தான் ராஜ குலத்தை சார்ந்த தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நகோ மற்றும் அநேக வாலிபர்களை இந்த நேபுகாத்நேச்சர் முதலாம் சிறை இருப்புக்கு கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. இது ஒரு சுமார் பிசி 605வது ஆண்டில் நடக்கிறது. 2வது படையெடுப்பு, பாபிலோனிய 2வது படையெடுப்பு யாருடைய காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னா யோயாக்கீம் அவனுடைய காலகட்டத்தில். யோயாக்கீம் அவனுடைய காலகட்டத்தில் 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 597வது ஆண்டு, அதாவது பிசி 597ல இந்த 2வது படையெடுப்பு சிறையிருப்பு நடந்ததாக கூறப்படுகிறது. இன்னும் 3வது பாபிலோனிய படையெடுப்பு யாருடைய காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னா சிதேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்தில். இந்த சிதேக்கியா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சர் மறுபடியும் படையெடுத்து வருகிறான். இந்த சிதேக்கியா ராஜாவை அவன் கைது செய்கிறான். அவனுடைய கண்களுக்கு முன்பாக அவனுடைய குமாரர்களை வெட்டி கொலை செய்கிறான். இவனுடைய 2 கண்களையும் அவன் குருடாக்கி கெடுத்து போகிறான். இவனை சிறைப்பிடித்து கொண்டு அவன் பாபிலோனுக்கு போகிறதை பார்க்க முடிகிறது. கூடவே இந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய பனிமுட்டுகள், பாத்திரங்கள் இவைகள் எல்லாம் அவன் கொள்ளையடித்து கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. இதே காலகட்டத்தில் அவனுடைய காவல் சேனாபதி ஆகிய நெபுசாரதனை அனுப்பிவிடுகிறான். அனுப்பிவிட்டு கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டிடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியினால சுட்டரித்து போடுகிறதை சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. 2 ராஜாக்கள் அதனுடைய 25வது அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. 3வது படையெடுப்பு அல்லது 3வது சிறையிருப்பு எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொன்னா 586வது ஆண்டுல, பிசி 586வது ஆண்டுல நடைபெறுகிறது. இனி இந்த ராஜாக்களுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். ஏன் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார் அப்படின்னு சொன்னா இந்த ராஜாக்கள் தேவனுடைய ஜனத்தை விக்கிரக ஆராதனை செய்கிறதுக்கு வழிவிலகி போக பண்றதை பார்க்க முடிகிறது. அதிகமாக இந்த வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ராஜ்யத்தை ராஜ்யபாரம் செய்த அந்த ராஜாக்கள் எல்லாரும் விக்கெட் கிங்ஸ், மோசமான ராஜாக்கள் என்று அறியப்படுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த ராஜாக்கள் எல்லாருமே தேவனுடைய ஜனத்தை விக்கிரக ஆராதனை எதிராக நடத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யூத ராஜ்யத்தை ராஜ்யபாரம் பண்ணின ஒரு சில ராஜாக்கள் மிகவும் நல்ல ராஜாக்களாக இருந்தார்கள். எசேக்கியேல், ஆசா இது போன்ற ராஜாக்கள் தேவனுக்கு பயந்து தேவ ஜனங்களை தேவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு போனதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இப்படி இந்த ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்போ ராஜாக்களும் தேவனை விட்டு விலகி போகிறாங்க. ராஜாக்கள் தேவ ஜனங்களையும் வழி விலகி போக செய்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ராஜாக்களை எச்சரிப்பதற்காகவும் தேவ ஜனங்களை எச்சரிப்பதற்காகவும் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறதை பார்க்க முடிகிறது. எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி, இவர்கள் எல்லாம் கர்த்தர் எழுப்பி தேவனுடைய அந்த எச்சரிப்பின் செய்தியை ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது.
அதுக்கப்புறம் ஏசாயா, எரேமியா, ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, இது போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் தான் எழுப்புகிறாரு. அதாவது வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ராஜ்யத்தை ராஜாக்கள் ஆட்சி செய்கிறார்கள். யூத ராஜ்யமாகிய அந்த தெற்கு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு வந்த அந்த ராஜாக்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பதற்காக, இரு ராஜ்யபாரத்தில் உள்ள ஜனங்களுக்கும் எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பதற்காக இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்டவர் எழுப்புகிறதை பார்க்க முடிகிறது. தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடாது, விக்கிரக ஆராதனையை நாடி போகக்கூடாது, வேற தேவர்களை நீங்க சேவிக்க கூடாது, நீங்க திரும்பி வர வேண்டும், நீங்க தேவனை தான் சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிப்பின் செய்தியை அவர்கள் அறிவிக்கிறார்கள். நீங்கள் தேவனிடத்தில் வராவிட்டால் தேவன் உங்களை தண்டிப்பாரு, சிறையிருப்புக்கு அனுப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, ராஜாக்களை எச்சரிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதோடு கூட ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஒரு ஃபியூச்சர் ஹோப், ஒரு நம்பிக்கையின் செய்தியை கூட இவர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பி, நீங்க தேவனிடத்தில் திரும்பாவிட்டால் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போவீர்கள் என்றும், அதோடு கூட நீங்கள் பாபிலோன் சிறையிருப்புல 70 ஆண்டு காலம் அடிமைகளாக இருப்பீர்கள் என்றும், அந்த 70 ஆண்டு காலம் முடிந்த பிறகு மறுபடியும் ஆண்டவர் உங்களை சந்திப்பாரு, மறுபடியும் ஆண்டவர் உங்களை திருப்பி கொண்டு வருவாரு, சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய அந்த ஒரு நம்பிக்கையின் செய்தியை கூட ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இதன் மூலமாக என்ன அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு தம்முடைய ஜனத்தின் மேல உள்ள அந்த அன்பை பார்க்க முடிகிறது. அப்ப தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆண்டவர் தீர்க்க தரிசன எச்சரிப்பின் செய்திகளையும் கொடுக்கிறார். அதோடு கூட அந்த எதிர்கால அந்த நம்பிக்கையின் செய்தியை கூட கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப அன்பானவர்களே, இந்த வேதப்பாட வகுப்புல 1 மற்றும் 2 ராஜாக்களின் புத்தகத்தை ஓரளவுக்கு மேலோட்டமாக கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இனி அடுத்த வேதப்பாட வகுப்புல 1 மற்றும் 2 நாளாகம புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம்.